இந்த சீமானை பத்தி யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியத்தை சொல்லலாம்னு இருக்கேன். ஏன்னா இந்த தலைப்பு பார்த்தீங்கன்னா பொதுவெளியில சிலருக்கு மட்டும் மனோஜுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இங்க உள்ள தோழர்களுக்கு சில பேருக்கு மட்டும் அந்த சம்பவம் தெரிஞ்சிருக்கலாம். பொதுவெளியில பெருசா அது பேசப்படலாம். இது என்னத்த பேசுறது, கையை பிடிச்சி இழுத்தது, சாட் பண்ணி செக்ஸ் சாட் பண்ணதெல்லாம் எல்லாம் பொதுவெளியில பேசிட்டு இருக்க முடியுமா? ஆனா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கதையை சொல்ல, சமீபத்தில் நடந்த விஷயம். நாம் தமிழர் கட்சியில உள்ள ஒரு பொறுப்பாளர், அவர் எனக்கு பழக்கம், பேர் வேண்டாம், அவர் தான் இந்த பஞ்சாயத்து அட்டன் பண்ணது, அவர் தான் அந்த தகவலை எனக்கு கொடுத்தது. சமீபத்தில் என்ன நடந்ததுனாக்கா, ஒரு நாள் சீமானுடைய வீடு வெளியில பாத்தீங்கன்னா சீமானுடைய அந்த அடித்தொண்டையில இருந்து கத்துவாப்புல இல்ல, அந்த மாதிரி அடித்தொண்டையில இருந்து சீமான் கத்துற சவுண்டு அந்த தெரு முழுக்க கேட்குது. ஏன்னா வேற யாரும் புந்து அடிச்சிட்டாங்களா, அல்லது பெரியார் அமைப்புகள் உள்ள புந்து தாக்குதல் பண்ணிட்டாங்களா, என்ன ஏதுன்னு ஒரே பதட்டமா இருக்கு. இந்த பதட்டமான சூழல்ல ஒரு போன் கால் போது, நைட்டு 2:30 மணி போன் கால். முக்கியமான 2 பொறுப்பாளர்களுக்கு மட்டும்தான் அந்த போன் கால் போகுது. போன் கால்ல எடுத்து அந்த பக்கம் யாரு பேசுறாங்கன்னாக்கா, வீர தெலுங்கச்சி கயல்வழி அவர்கள் பேசுகிறார். நமஸ்காரம் அண்டி, பாவனாரா அப்படின்னு கேட்டுட்டு உடனடியா வீட்டுக்கு கிளம்புவாங்க அப்படின்னு ஒரு தகவல் மட்டும் போன்ல கட் பண்ணிட்டாங்க. சரி, ஏதோ பிரச்சனை போல் இருக்கு, என்னதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அந்த 2 பொறுப்பாளர்களும் அந்த நேரத்தில் கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனாக்க கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்து பாவனாரா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வரவேற்கிறாங்க. வீர தெலுங்கச்சி கயல்வழி அவர்கள் வரவேற்கிறார். உள்ள வரவேற்று என்ன என்ன நீ என்ன ஆச்சு, எதுக்கு இத்தனை மணிக்கு போன் பண்ணீங்க, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். இல்ல போலீஸ் நியூஸ் எதுவும் அரெஸ்ட் பண்ண வந்துருச்சா, எதுக்காக போன் பண்ணீங்கன்னாக்கா, இல்ல நீங்க முதல்ல மேல போங்க, அவருடைய ரூமுக்கு போங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்க 2 பேரும் சைலண்டா மாடி மேல ஏறி அவருடைய ரூமுக்கு போறாங்க. அந்த அறைக்கு போனோடனே அண்ணன் எப்படி உட்கார்ந்து இருக்காருன்னா, இந்த வடிவேல் காமெடியில கோவை சல்லா போட்டு மிதி மிதின்னு மிதிச்சிருக்கும் பாத்தீங்களா, வெளியில சகல சத்தம் மட்டும் வரும், சத்தத்தை கண்டு ஏமாந்து போய் கதவை திறந்துறாத அப்படின்னு சொன்னோடனே கதவை திறந்து பார்த்தோடனே தலையில ஈக்குமாறு சீவு, தலவாணியில் உள்ள பஞ்செல்லாம் இருக்கும்ல, சீரியஸான காமெடிக்காக சொல்ல, இது அப்படியே நடந்த சம்பவம். இது இல்லைன்னாக்கா வந்து மறுக்க சொல்லுங்க, ஆதாரம் இருக்கு நம்ம கிட்ட, வேணா வெளியிடலாம், அதுக்கப்புறம் வெளியிடலாம், எலெக்ஷன் கிட்ட வெளியிடலாம்னு வச்சிருக்கோம். அந்த ஆடியோ எல்லாம் தேவைப்பட்ட இப்ப எவ்வளவு நம்ம வெளியிட்டுருவோம். மூக்குக்கு கீழே 2 விளக்கமாறு சிவு சொல்லி இருக்கு. அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, நம்ம என்ன கட்ட மீசை வச்சிருப்பாரா, சரி மீசை போடுறோம்னு சொல்லி விட்டாங்க. அது பார்த்தோம்னாக்க மூக்குக்குள்ள 2 சிவகுமார் சிவு சொல்லிட்டு இருந்திருக்கு. அவரை எடுத்து போட்டு என்னன்னு கேட்டோம்னாங்க, அதுக்கப்புறம் தான் அண்ணி விளக்கி இருக்காங்க. இந்த பரதேசி நாயி இப்பதானே ஒரு நடிகை கிட்ட போய் இவ்வளவு பிரச்சனையாகி, இவ்வளவு சிக்கலாகி, இவ்வளவு செட்டில்மெண்ட் ஆகி, இவ்வளவு மானவங்கப்பட்டு, இவன் மட்டும் இல்லாம என்னையும் கூட்டு கொண்டு போய் ஸ்டேஷன்ல நிக்க வச்சு, அதிலேயே கொல்லப்புறத்துல இவ்வளவு பொண்கள் இருக்கும்போது ஏன்டா அந்த பொண்ணு கிட்ட போனேன்னு சொல்லி நான் ஏதோ சொன்னது மாதிரி அங்க என்னுடைய மானத்தையும் இவன் பங்கம் பட்டு வந்தானே, இதுக்கப்புறமாவது இவன் திருந்துறானா? எங்க போனாலும் முறுக்கி தோல்ல போட்டு போறதே வேலையா இருக்கு. எத்தனை பஞ்சாயத்தா தீர்த்து வைக்கிறது, நீங்க கூட இருக்கீங்க, நான் செவ்வாழ நீங்களாம் சொல்ல மாட்டீங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்புறம் இல்லையா, அண்ணன் மாட்டாம தானே அந்த வேலையை செய்வாப்புல, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்கும் போதுதான் அண்ணனுடைய போன் எடுத்து அண்ணி காமிக்கிறாங்க. அந்த போன்ல எனக்கு சீமானுக்கு டைப் பண்ண தெரியாது, உண்மையிலேயே அவன் தற்கொலை டைப் பண்ண தெரியாது. அவனுடைய ஆடியோ ஏன் அதிகமா வெளிவருதுன்னா, அவனுக்கு டைப் பண்ண தெரியாது, வாய்ஸ் மெசேஜ் தான் போடுவான். இப்போ ஏதோ போடுறாங்கன்னாக்கா படிச்சுட்டு அல்லது கேட்டுட்டு ஓகேன்னு பதில் அனுப்புவோம். ஓகே நம்ம அமைக்கி ஓகே நான் சொல்லுவோம், கேவை போட்டு அனுப்பிச்சு, அந்த கேயே டைப் பண்ண தெரியாத ஒரு தற்கொலைங்க அவன். அதையே என்ன பண்ணுவானாக்கா, அப்படி ஒரு மெசேஜ் வந்தாலுமே இந்த வருங்க எடுத்து நிமிச்சுட்டு, சரி தம்பி, ஏடா ஓகேன்னு டைப் பண்ணி போடுறது கூட உனக்கு தெரியாத ஒரு தற்கொலை முண்டோம். இவனுக்கு மொபைல் யூஸ் பண்ண தெரியாத ஆடியோ மெசேஜ் தான் போடுவான். இப்ப கட்சியில உள்ள ஒரு பெண், அவங்களுடைய பெயர் வேண்டாம், எனக்கு குழப்பமாயிடும், அதனால பேர் வேண்டாம். அந்த கட்சியில் உள்ள பெண் கூட இவர் சாட் பண்ணியிருக்காரு. சாட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி வரைக்கும் சாட் பண்ணியிருக்காரு. ஆப்போசிட்ல உள்ள பெண்ணு வேற வேலையா இருந்திருப்பாங்க போல, ரிப்ளை பண்ணல. இதுக்குமே ரிப்ளை பண்ணலன்னு எல்லாம் ஆடியோ மெசேஜ் தான், இதுக்கு ரிப்ளை பண்ணல. ரிப்ளை பண்ணலன்னா இவன் என்ன பண்றான், ரொம்ப சேஃப்டியா வீட்டிலே தப்பிக்கிறாப்லையா. கிளியர் சாட் கத்து கொடுத்துட்டான். அமைக்கு கிளியர் சாட் கொடுத்துட்டு பக்கத்துல போன் வச்சுட்டு படுத்துட்டான். 1.5 மணி நல்ல புல் போதையில எல்லாம் பண்ணிட்டு 1.5 மணிக்கு காலை நீட்டு விட்டு படுத்துட்டான். அண்ணி வேற வேலையா இருந்திருப்பாங்க போல் இருக்கு. அவங்க முடிச்சுட்டு ஒரு 1:45-2 மணிக்கு வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. அவங்க வந்து அறைக்குள்ள உள்ள போனவனையே மொபைல்ல டிங்னு ஒரு சத்தம். தலைவன் புல் போதையை போட்டு வழக்கமா தூங்கிட்டான். அண்ணி போன் எடுத்து பாக்குறாங்க, இவன் டெலிட் பண்ணது இவன் பக்கத்து தான். டெலிட் ஃபார் மீன் இருக்குல்ல, அதை மட்டும் கொடுத்துருக்கான். டெலிட் ஃபார் எவரிவன் கொடுக்கல. டெலிட் ஃபார் ஒன்னு கொடுத்தானே இவனுக்கு மட்டும் தான் அந்த மெசேஜ் டெலிட் ஆகும். அவங்களுக்கு இருக்கும்ல, அவங்க அதை கோட் பண்ணி அவங்க ஒரு ஆடியோ மெசேஜ் அதுக்கு ஆப்போசிட்ல அள்ளி எடுத்து வந்து ப்ளே பண்ணாக்கா, அது ஒரு பான் வெப்சைட்ல போற அளவுக்கான ஒரு ஆடியோ மெசேஜ். சரிங்களா, அந்த வாய்ஸ் மெசேஜ் அண்ணி கேட்டாங்க. அப்படி வச்சுட்டு கீழே போயிட்டு, அண்ணன் தான் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல அந்த வாத்து, அப்புறம் ஆஸ்திரேலியன் கிளி, ஆடு மாடுகள்லாம் வளர்ப்பாப்புல, அங்க தொழுவத்துல உள்ள அந்த கட்ட வழக்கமாத்த எடுத்துட்டு வந்து மெனக்கட்டு மேல எடுத்துட்டு வந்து தூங்கிட்டு இருந்தவனை போட்டு வெளுத்திருக்காங்க. வெளுத்ததுக்கு அப்புறம் தான் முட்டி போட்டு மன்னிப்பு கேட்டிருக்காங்க. காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்காங்க. வெளில சொல்லாத, நான் இனிமே செய்ய மாட்டேன், இந்த ரூம்குள்ளேயே இருக்கட்டும், என் மானமே போயிருச்சு ஏற்கனவே இந்த விஜயலட்சுமியால, தயவு செஞ்சு வெளில சொல்லி பஞ்சாயத்தை கொடுத்துருக்காங்க, இனிமே நான் போனையே தொடமாட்டேன் அப்படின்னு இருக்கான். நீ போனையே தொடாம இருக்கிறது பிரச்சனை, நீ பொண்ணு
பொண்ணையே தொடாம இருந்தாதான் இங்க சொல்லணும். நான் போனையே தொட மாட்டேன், மறுபடியும் பாடுறா போனை தொட மாட்டாங்கிறான். அப்ப பொண்ணை தொடுவியா நீ? மறுபடியும் இந்த விளக்க மாதிரி பிய அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் போன் பண்ணி அவங்களுக்கு போன் பண்ணி அந்த 2 பொறுப்பாளர்களும் போய் அவங்க போர்வையெல்லாம் போத்தி விட்டு அவங்க தம்பி சொல்றா தம்பி இனிமே பண்ண மாட்டேன்னு சொல்றா. இந்த பஞ்சாயத்து சமீபத்தில் நடந்த பஞ்சாயத்து. இவன் தான் வந்து இன்னைக்கு பாட்டன் பாரதி, பெண்மையை போற்றும் எங்கள் பாட்டன் பாரதி அப்படின்னு பேசி பெண்களை இழிவு செய்யும் ஈவரா அப்படின்னு இவன் பேசிட்டு இருக்கு. அது எல்லாருக்கும் புரியணுங்கிற அவசியம் இல்ல. இந்த மேட்ரு புரிஞ்சவங்களுக்கு மட்டும் இந்த பஞ்ச் புரிஞ்சா போதும். குறிப்பா அண்ணே சீமானுக்கு இது புரியும். அதனால அவருக்கு மட்டும்தான் இந்த கடைசி பஞ்சு. அண்ணே நீ டிரைவரை வேலையை விட்டு அனுப்பியிருக்கலாம், ஆனா அந்த டிரைவர் தான் இன்னமும் காரை ஓட்டிக்கிட்டு இருக்கான். பிராமண கடப்பாறையை கொண்டு திராவிட கோட்டையை தகர்ப்பேன் அப்படின்னு பேசியிருக்காரு. என்ன பிராமண கடப்பாறையை பார்த்தாரு அவரு? ஒருவேளை அண்ணன் கேடி ராகவனுடைய வீடியோவை பார்த்துட்டு இந்த கடப்பாறை தான் சரியா இருக்கும் அப்படின்னு அவர் நினைச்சாரா என்னங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா நமக்கு அந்த வீடியோ எல்லாம் கண்ணு முன்னாடி வந்து போகும்ல, நீங்களும் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த வீட்டிலலாம் நம்ம ஆயுதங்கள் இதெல்லாம் பயன்படுத்துவோம், அந்த விவசாயத்துக்கு தேவையான உபகரணங்கள்லாம். அதெல்லாம் துருப்பிடிச்சு போச்சுனாக்கா ஒரு பட்டை ஒன்று இருக்கும், அதை வச்சு தேய்ப்போம் அந்த துருப்பிடிச்சதை சரி பண்ணுறதுக்கு, புதுசு போல ஆக்குவதற்கு. அந்த மாதிரி துருப்பிடிச்ச அந்த கடப்பாறையை எப்படி கேடி ராகவன் பூஜை ரூம்களை வச்சு பூஜை போட்டு இதை ஆயில் சர்வீஸ் போட்டு இது எப்படி சரி பண்ணாரு அப்படிங்கிறத நீங்களாம் பார்த்துருப்பீங்க. ஒருவேளை அந்த கடப்பாறையை வச்சுக்கிட்டு தான் அண்ணன் திராவிட கோட்டையை பொழப்பேன் அப்படின்னு சொன்னாரா, இல்லை காஞ்சிபுரம் கோவில் கருவறைக்குள்ள அந்த கருவறை நுழைவு போராட்டத்தை செய்த தோழர் தேவநாதன் அவர்களுடைய அந்த வீடியோவில் உள்ள கடப்பாறையை பார்த்துட்டு பிராமண கடப்பாறை தான் சரியா இருக்கும் அப்படின்னு நினைச்சாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா இதுல ஒண்ணு மட்டும் சீமான் தெளிவா ஒத்துக்கிறாப்புல, அவருடைய கடப்பாறை மொன்ன கடப்பாறை அப்படிங்கிறது அவர் ஒத்துக்கிறாப்புல. நான் சொல்றது நான் ரொம்ப கருத்து ரீதியா தான் பேசிட்டு இருக்கேன், நான் சிங்கிள் மீனிங்ல தான் பேசுறேன். நீங்க டபுள் மீனிங்கா எடுத்துட்டீங்கன்னாக்கா அதுக்கு நிர்வாகம் பொறுப்பு இல்லை, யூடியூப் டஸ் பொறுப்பு இல்லை. நான் யூடியூப் டஸ் ஒருபோதும் நம்ம என்னைக்குமே டபுள் மீனிங்ல பேசியதே கிடையாது, யூடியூப் டஸ் அதை ஆதரிப்பதும் கிடையாது. நான் பேசுறது நீ என்ன பேசியிருக்கணும், திராவிடம்னு பேசும்பொழுது தமிழ்னு பேசினேன். அப்ப திராவிட கோட்டையை உடைப்பதற்கு நாம் தமிழர் கட்சி கடப்பாறையை கொண்டு வந்து நான் உடைப்பேன் அல்லது சீமானுடைய கடப்பாறையை கொண்டு தகர்ப்பேன் அப்படின்னு பேசியிருந்தாக்கா அதுல ஒரு லாஜிக் இருக்கு. இப்ப பிராமண கடப்பாறையை கொண்டு வந்தா திராவிட கோட்டையை உடைப்பேன் அப்படின்னாக்கா அப்போ உங்ககிட்ட உள்ள கடப்பாறை மொன்ன கடப்பாறை, அது துருப்பிடிச்ச கடப்பாறை, அது எந்த வேலைக்கும் உதவாத கடப்பாறை, அது சோழி முடிஞ்சு போன கடப்பாறை, அது ஒரு டம்மி துப்பாக்கி, அது ஒரு அட்டைக்கத்தி, அது ஒரு பேப்பர் ரெவடி, அது ஒரு காகிதம் பொறுக்கி அப்படிங்கிறது அவரு தான் ஒத்துக்கிட்டாப்ல, நாம எதுவும் சொல்லல. அவரே அதுல லிட்டரலா வந்து ஒத்துக்கிட்டாப்ல. இந்த நாம் தமிழர் கட்சிங்கிற கட்சி திராவிடத்துக்கு எதிராக நாங்க ஆரம்பிச்சோம், ஆனா இந்த கடப்பாறை மொன்ன கடப்பாறையாக ஆகிவிட்டது அப்படிங்கிறது அவர் ஒத்துக்கிட்டு இருக்காப்ல. இப்ப இதெல்லாம் பேசும்போது உங்களுக்கு தோணும், ஏன் இப்படி எல்லாம் பேசணும் மேடைகள்ல அப்படின்னு சில பேர் தோழர்களுக்கு தோணலாம். சில ஸ்கேலை கொண்டு வந்து நம்ம கிட்ட நீட்டலாம். வேற என்ன பேசுறது? பிராமண கடப்பாறை வேற என்ன செஞ்சிருக்கு? பிராமண கடப்பாறை கருவறைக்குள்ள கசமுசா பண்ணியிருக்கு, பூஜனுக்குள்ள புஜுக் புஜுக் பண்ணியிருக்கு, பூஜை போன கோவிலுக்கு அர்ச்சனை செய்ய போன பெண்களை அவங்களுக்கு தீர்த்தத்துல மயக்க மருந்து கொடுத்து, இந்த இங்க சென்னையில ஒரு பாப்பான் புகழ்பெற்ற ஒரு கோவில் ஒன்று இருக்கு பாரிஸ்ல, அங்க அந்த பெண்ணை அவங்க ஒரு டிவியில தொகுப்பாளின்னு நினைக்கிறேன், பிஜேவா இருக்காங்க, அந்த பெண்ணை அந்த பிராமண கடப்பாறை என்ன பண்ணுச்சு, பலமுறை இதே மாதிரி தீர்த்தத்துல மயக்க மருந்து கொடுத்து அந்த கடப்பாறை என்ன பண்ணுச்சு. அப்ப இந்த பிராமண கடப்பாறை காலங்காலமா இதுதானே செஞ்சுக்கிட்டு இருக்கு. வேற ஏதாவது பிராமண கடப்பாறை செஞ்சிருந்ததுனாக்கா நம்ம அதை பத்தி பேசலாம். அப்ப அந்த பிராமண கடப்பாறை என்ன செஞ்சிருக்கோ அதை பத்தி நம்ம பேச முடியும். அப்ப அந்த கடப்பாறை என்ன செஞ்சிருன்னு பேச போனாக்கா நீங்க ஏன் இப்படி ஆபாசமாக பேசுறீங்கன்னு கேக்குறீங்க. நம்ம இந்த வேதம் இதிகாசம் புராண குப்பைகள்ல என்ன இருந்து பேசணும்னாக்கா ஏன் ஆபாசமா பேசுறீங்க? ஏப்பா வேதம் புராண இதிகாசம் ஆபாசமா தான்ப்பா இருக்கு, அதை நான் எடுத்து சொல்றேன்னு பெரியார் சொன்னார். அதே மாதிரி பிராமண கடப்பாறை பூஜை ரூமுக்குள்ள என்ன பண்ணுச்சு, கருவறைக்குள்ள என்ன பண்ணுச்சு, பூஜை செய்ய வந்த அர்ச்சனை செய்ய வந்த பெண்களை அந்த பிராமண கடப்பாறை என்ன பண்ணுச்சுன்னு தான் நம்ம பேச வந்திருக்கோம். இதே பிராமண கடப்பாறை வேற என்னென்ன பண்ணிருக்கு? முகலாயர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்தியா உருப்படாம போச்சு, இந்தியா சுத்தமாக காலியானதுக்கு காரணம் இந்த முகலாயர்களுடைய படையெடுப்பு அப்படின்னு பேசுவானுங்க. இப்படி பேசுகிற இந்த பிராமண கடப்பாறைகள் தான் முகலாயர்கள் ஆட்சியில முகலாயர்களிடம் வாங்கி குடிச்சிட்டு அந்த முகலாயர் ஆட்சியில முக்கியமான அமைச்சர் பதவியை அனுபவிச்சது அதே பிராமண கடப்பாறைகள். அந்த முகலாயர் ஆட்சியில முக்கியமான அமைச்சர் பதவியை அனுபவிச்சது ஏன் பாட்டனோ உங்க பாட்டனோ இந்த உட்கார்ந்துருக்கவங்க பாட்டனோ யாரும் கிடையாது. அவன் சொல்ற அந்த முகலாயர் ஆட்சியில முக்கியமான அமைச்சர் பதவி வகிச்சது அந்த முகலாயர்கள்ட்ட முட்டி போட்டு வாங்கி குடிச்சிட்டு அந்த பிராமண கடப்பாறைகள் தான் அந்த பதவி சுகத்தை அனுபவிச்சிச்சு.
ஆங்கிலேயம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஜாதிங்கிற பாகுபாடே உருவானுச்சு. ஆங்கிலேயம் தான் இந்தியாவை பிளவுபடுத்திட்டான், ஆங்கிலேயம் தான் இந்தியாவை முன்னேற விடாம தடுத்துட்டான் அப்படின்னு சொல்ற அந்த பிராமண கடப்பாரை தான் அதே ஆங்கிலேயனிடம் காட்டி கொடுத்து கூட்டியும் கொடுத்து அந்த மிலேச்சர் என்று அவர்கள் சொல்லுகிற ஆங்கிலேயரிடம் பதவி சுகத்தை அனுபவிச்சது. இதை நான் சொல்லல, நான் ஏதோ ஆபாசமா பேசுறேன், காட்டி கொடுக்குறானுங்க கூட்டி கொடுக்குறானுங்க என்கிட்ட தூக்கிட்டு வராதிங்க. இதை சொன்னது யார் தெரியுமா? இது சொன்னது பாரதியினுடைய மன்னிக்கணும், சீமானுடைய பாட்டன் பாரதி சொல்லியிருக்கான். சீமானுடைய பாட்டன் பாரதி வாஞ்சியோடு தொடர்பு கொண்டிருந்த ஆரியர்களுக்கு ஓர் ஆப்த வாக்கியம் அப்படிங்கிற புத்தகத்துல பாரதி சொல்றான், அவர் நண்பர்கிட்ட சொல்றாப்ல, இந்த மிலேச்சர்களிடம் நம்மவர்கள் பார்ப்பனர் சமூகத்தை சார்ந்தவர்கள் தங்கள் வீட்டில் உள்ள பெண்டாட்டிகளையும் சகோதரிகளையும் கூட்டி கொடுத்து அவர்களிடம் பதவி சுகத்தை அனுபவிக்கிறார்கள் அப்படின்னு அவருடைய பாட்டன் பாரதி சொல்லியிருக்காப்ல. இப்ப பிராமண கடப்பாறை என்ன பண்ணிருக்கு? அதுதான் நம்ம பேச முடியும். இப்ப பிராமண கடப்பாறை காட்டி கொடுத்துருக்கு, கூட்டி கொடுத்துருக்கு, முகலாயர்கள்ட்ட வாங்கி குடிச்சு பதவி சுகத்தை அனுபவிச்சிருக்கு, பிரிட்டிஷ்காரன்ட்ட முட்டி போட்டு அவனுக்கு தேவையான பணிவிடைகள் செய்து அவன்கிட்ட வாங்கி குடிச்சு அவனுடைய ஷூவை நக்கி அவனுடைய காலை கழுவி சுத்தம் செய்து அந்த தண்ணியை ரசம் என்று குடித்து அவங்கிட்ட அந்த பிராமண கடப்பாறைகள் பதவி சுகத்தை அனுபவிச்சிருக்கு. இந்த பிராமண கடப்பாறை வேற என்னென்ன பண்ணிருக்கு? பிராமண கடப்பாறைன்னு சொல்றாங்க. சரி, பெண்கள் விஷயத்துல இந்த பிராமண கடப்பாறை அப்படி என்ன பண்ணிருக்கு? பெண்கள் பேங்க் அக்கவுண்டே வச்சுக்க கூடாது என்று இந்த பிராமண கடப்பாறை சொல்லியிருக்கு. அதே பிராமணர் சமூகத்தில் பிறந்த, ஏன்னா நம்ம பார்ப்பனர் தான் சொல்லுவோம், இவன் பிராமண கடப்பாருன்னு சொன்னதுனால புரியணுங்கிறதுக்காக நம்ம அந்த வார்த்தையை பயன்படுத்துறோம். இந்த அதே பார்ப்பனர் சமூகத்தில் பிறந்த பெண்கள் சிறு வயதிலே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவானுங்க இல்லைங்களா? இப்ப கூட சிதம்பரத்தில் அப்படிதான் பண்றானுங்க. இந்த அயோக்கிய பயிலுக சிதம்பரத்தில் உள்ள அந்த தீட்சிதர்கள் சொல்லிட்டு ஒரு ரவுடி கும்பல், ஒரு பொறுக்கி கும்பல் ஒன்று இந்த கோயிலுக்குள்ள ஆட்டையை போட்டு உட்காந்துருக்கு. அது என்ன பண்றாங்க, இப்பவுமே 12 வயசு 13 வயசு பெண் குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணி வச்சிருவானுங்க அந்த தீட்சிதர்கள், அந்த பாப்பாங் கும்பல். அதை வழக்கா மாறி ஆடியோ வீடியோ எல்லாம் வெளில வந்ததுக்கு அப்புறம், போட்டோஸ்லாம் வெளில வந்ததுக்கு அப்புறம் வழக்கு போடுது இந்த அரசு. அங்க முன்னாடி போய் நின்று இந்த கௌசிக் வந்தா என்ன பண்ணுவேன் அப்படின்னு முன்னாடி போய் நின்று அந்த தீட்சிதர் கடப்பாறைகளுக்கு பாதுகாப்பு கொடுத்தது எந்த கடப்பாறை தெரியுமா? இந்த நம்ம கிண்டியில் இருக்கிற ஒரு சண்டி குதிரை ஒன்று இருக்குல்ல, அந்த பிராமண கடப்பாறை தான் அந்த பிராமண கடப்பாறைகளுக்கு போய் பாதுகாப்பு கொடுத்துச்சு. நானே சிறு வயதில் தான் கல்யாணம் பண்ணேன், எனக்கே 13 வயசு கல்யாணம் ஆயிருச்சு, நீ ஏன்னாக்கா நீ என்ன பெரிய புடுங்கிய? நீ சட்டத்தின் முன்னாடி எல்லா கடப்பாறையும் ஒண்ணுதான். இதுல பிராமண கடப்பாறை, சத்திரிய கடப்பாறை, வைசிய கடப்பாறைலாம் ஒண்ணும் கிடையாது. சட்டத்தின் முன்னாடி எல்லா கடப்பாறையும் ஒண்ணுதான். இதுல நானே நீ என்ன பெரிய மண்ணான்னு மயிரான்னு கேட்கிறேன். நான் யாரையும் நம்ம குறிப்பிட்டு கேட்கல. இப்படி யாரெல்லாம் இந்த பெண் குழந்தை திருமணத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களோ அவங்கள கேட்கிறேன். அப்ப பிராமண கடப்பாறை செய்தது பெண்களை சிறு வயதில் திருமணம் செய்து கொடுப்பது. சிறு வயதிலேயே ஒருவேளை விதவை ஆயிட்டாங்க 8-9 வயசுல அப்படின்னாக்கா திரும்ப மறுமணம் செய்து வைக்க மாட்டாங்க. அப்படியே அவங்களுக்கு வெள்ளை புடவை அல்லது காவி கலர்ல புடவை சுத்தி விட்டு மொட்டை அடிச்சுட்டு வீட்டு முறையில் உட்கார வைத்ததுதான் இந்த பிராமண கடப்பாறை. வேலைக்கு செல்லும் பெண்கள் விபச்சாரிகள் என்று சொன்னது இந்த பிராமண கடப்பாறை. சீமானுடைய மனைவி வேலைக்கு போறாங்கன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? வக்கீல், அவங்களும் வேலைக்கு போகல. தகவலா சொல்றேன், நீங்க எதுவும் கனெக்ட் பண்ணி குடும்பமே வேலைக்கு போகாது சொல்றாரு. இப்ப தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பான்மையான பெண்கள் எல்லாருமே வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி வீட்டுக்குள்ளே இருந்த காலம் போய் இன்னைக்கு படிச்சு வெளியில போய் பெரும்பான்மையாக எல்லா பெண்களுமே வேலைக்கு போறாங்க. ஆனா இன்னமும் இந்த பிராமண கடப்பாறை காஞ்சிபுரத்தில் உள்ள சங்கர் மடத்தில் உள்ள சங்கராச்சாரியார்னு ஒருத்தர் குத்த வச்சு உட்காந்துருப்பார்ல, அந்த சங்கராச்சாரியார் அவருடைய புத்தகத்தில் எழுதியிருக்காப்புல, அவங்களுடைய பைபிள் அதுதான், அவங்களுடைய குரான் அதுதான், அவங்களுடைய வேத புத்தகம் அதுதான். அதுல அந்த சங்கராச்சாரியர் என்கிற அயோக்கியம் எழுதி வச்சிருக்கான், இன்னமும் இருக்கு, அவங்களுடைய வெப்சைட்லயே இருக்கு. வேலைக்கு செல்லும் பெண்கள் விபச்சாரிகள் என்று சொன்னது இந்த பிராமண கடப்பாறை. நாம் தமிழர் கட்சியில நிறைய பெண்கள் வேலைக்கு போவாங்கல்ல, அப்ப இந்த பிராமண கடப்பாறைன்னு சொன்னதை ஏத்துக்கிட்டாங்கன்னாக்கா அந்த ஸ்டேட்மெண்ட் அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம். பிராமண கடப்பாறை செஞ்சது இதுதான். இன்னும் இந்த இடையில ஒரு பஞ்சு டைலாக் ஒன்று நடிக்கிறானுங்க போறாரு, இது பெரியார் மண் இல்ல, இது பெரியாரே மண்ணு தான் அப்படின்னு ஒரு பஞ்சு டைலாக் எங்க என்ன பிடிச்சிட்டாங்க. இது எல்லா மேடைகளையும் சொல்லி பெரியார் மண் இல்லை, இது பெரியாரே மண்ணு தான், ஏதோ பெரிய புடிங்கி மாதிரி இந்த டைலாக் கூட்டு விட்டாங்க. சரி, பெரியார் மண் இல்லை, இது பெரியாரே மண்ணு தானா? ஆமா, பெரியாரே மண்ணு தான், அதுல எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை, பெரியாரே மண்ணு தான். உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுனாக்கா சீமானுக்கோ நாம் தமிழர் கட்சிக்கோ RSS காரனுக்கோ எந்த சந்தேகமும் வேண்டாம். ஒருவேளை உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா
உங்களுடைய அந்த பெரிய நீண்ட கடப்பாறை இருக்குல்ல, ராஜாஜி என்கிற நீண்ட கடப்பாறை, அந்த ராஜாஜியை போட்டு புதைச்ச மண் இருக்குல்ல, அந்த மண்ணு தான் பெரியார் மண். உங்களுடைய சோ என்கிற ஒருத்தர், இந்த துக்ளக்குடைய முன்னாள் ஓனர் ஒருத்தர் இருந்தார்ல, சோ, ஆரியத்துக்கு, ஆர்எஸ்எஸ்க்கு, அதிமுகவினுடைய ஐடியா குருவாக இருந்தார்ல, ஐடியா மணியாக, அவரை தூக்கி போட்டு புதைச்சது பெரியார் மண்ணு தான். இங்க எவன்லாம் சனாதனத்தையும் மனுதர்மத்தையும் வர்ணாசிரமத்தையும் பார்ப்பனியத்தையும் தூக்கி கொண்டு வந்தானோ அவன் எல்லாரையும் போட்டு புதைச்சது பெரியார் மண்ணு தான். அந்த வகையில பெரியார் மண்ணு தான். இதுல உனக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குனாக்கா, ராஜாஜியை புதைச்ச இடத்துல போய் புக்லிங் போட்டு நோண்டி அவனுடைய எலும்பு கூடோ அல்லது சாம்பலோ இருந்துச்சுனாக்கா அவனை தட்டி கேளு, பெரியார் மண்ணா அல்லது பெரியாரே மண்ணாங்கிறத அவன் ராஜாஜி சொல்லுவான். உன்னுடைய பாட்டம் பாரதிய புதைச்சது இதே பெரியார் மண்ணுல தான். இப்ப பெரியார் மண்ணு இல்ல, பெரியாரே மண்ணு, அவன் பெரியாரே மண்ணு தான். இந்த பெரியார் மண்ணுல தான் ஒன்னையும் போட்டு புதைக்க போறோம். இப்படி பெரியார் மண்ணு இல்ல, பெரியாரே மண்ணு தான் எவன்லாம் வந்தானோ எல்லாரையும் போட்டு புதைச்சு அவங்களுக்கு இரங்கல் கடிதம் எழுதியது இந்த பெரியார் மண்ணு தான். இந்த பிராமண கடப்பாறை, திராவிட கோட்டை, இந்த திராவிட கோட்டை தான், இந்த திராவிட சித்தாந்தம் தான் ஒரு காலத்துல இந்த திராவிட கடப்பாறைகளையே காப்பாற்றியது. எப்படின்னா, நம்ம காந்தி இறந்து போனாரு, காந்தி இறந்த பொழுது காந்தியை கொன்றது ஒரு இஸ்லாமியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வதந்தியை பரப்புனாங்க. அந்த வதந்தியை உடனடியாக முறிக்கப்பட்டு காந்தியை கொன்னது கோட்சே என்கிற ஆர்எஸ்எஸ் சார்ந்த ஒரு ஊதாரி பாப்பான் என்று எழுதினாங்க. அன்னைக்கு அண்ணா எழுதினாரு, பெரியார் எழுதினாங்க. அதுக்கப்புறம் தான் மக்களுக்கு தெரிய வந்தது காந்தியை கொன்னது கோட்சே என்கிற ஒரு ஆர்எஸ்எஸ் அமைப்பை சார்ந்த ஒரு பாப்பா என்பது தெரிய வந்தது. அன்னைக்கு காங்கிரஸ் ஒரு பேர் இயக்கம், அவங்க உடனடியாக பார்ப்பான் தான் கொண்டானான்னு சொல்லிட்டு அவங்கள கொஞ்சம் பேர் வந்து பார்ப்பனர் யாரு, பார்ப்பனர் அல்லாதவர் யாருன்னு தெரியும் இல்லைங்களா, அவங்க எல்லாரும் அக்ரகாரத்தை கொளுத்தியே தீருவேன், அக்ரகாரத்தை சுத்தமா அழிச்சே தீருவேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. திராவிட கழகத்துக்கு சொல்லவே தேவையில்லை. அது வந்து ஒரு காஞ்ச சருகு மாதிரி தான் பார்ப்பனர்களுக்கு எதிரான மனநிலை. அப்ப இப்படி ஒரு சம்பவம், இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது திராவிடர் கழகமோ காங்கிரஸோ பயன்படுத்தி இருந்தா என்னவா இருக்கும்? அப்ப இதை பயன்படுத்த விடாமல் அன்றைக்கு வானொலியில் பேசி அந்த பிராமண கடப்பாறைகளை, அந்த அக்ரஹார கடப்பாறைகளை காப்பாற்றியது இந்த பெரியார் மண்ணு தான். நீ சொன்னில பெரியாரே மண்ணுன்னு, அந்த பெரியாரே மண்ணு தான் நீ சொல்ற பிராமண கடப்பாறைகளை காப்பாற்றியது. அன்னைக்கு தலைவன் மட்டும் நினைச்சிருந்து ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தான்னாக்கா, கொலைக்கல்வி கொண்டு வரும் பொழுது எப்படி ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி எல்லாரும் கையில ஒரு கையில மண்ணெண்ணையும் ஒரு கையில தீப்பெட்டியும் வச்சுக்கங்க, நான் எப்போ ஊன்னு சொல்றனோ அடுத்த நிமிஷம் அக்ரஹாரம் கொழுந்து விட்டு எரியணும் அப்படின்னு ஒரு ஸ்பீச்சை கொடுத்தாருல, ஒரு உத்தரவுக்காக காத்திருங்கள்னு சொன்னார்ல. சொன்னவருக்கு அதற்கான வாய்ப்பு கிடைக்கும் பொழுது ஏன் அதை பயன்படுத்தாம இருந்தாரு? சொன்னார் தனி மனித தாக்குதல் கூடாதுன்னு சொன்னார். தனி மனித தாக்குதல் இன்றைக்குமே சரியில்லை. ஒரு பாப்பா பண்ணிட்டாங்கிறதுக்காக ஒட்டுமொத்த பார்ப்பனர்களையும் உதைப்பது, கொல்லுவது அல்லது சித்திரவதைக்கு உள்ளாக்குவது என்பது தவறு என்று சொல்லி நீ சொல்ற துருபிடிச்ச மொன்னையான இத்து போன அந்த பிராமண கடப்பாறைகளை காப்பாற்றியது தந்தை பெரியார் அவர்கள். பாப்பாத்திகளுக்கான உரிமைகளை கோரியது தந்தை பெரியார். பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை வேண்டும் என்று சொல்லும் பொழுது பார்ப்பனர் அல்லாத பெண்களுக்கு மட்டும் சொத்தில் சம உரிமை வேணும்னு பெரியார் கேட்கல. பெரியார் கேட்டது அனைத்து பெண்களுக்கும் சொத்தில் சம உரிமை என்பதை பெரியார் கோரினார். அன்னைக்கு எதிர்த்தது யார் தெரியுமா? இதே பிராமண கடப்பாறைகள் தான் எதிர்த்துச்சு. ஆனா அன்னைக்கு பிராமண சமூகத்தில் பிறந்த பெண்களுக்கும் உரிமை கோரியது இதே தந்தை பெரியார் அவர்கள். இந்த சீமானை பத்தி யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியத்தை சொல்லலாம்னு இருக்கேன். ஏன்னா இந்த தலைப்பு பார்த்தீங்கன்னா பாலியல் குற்றவாளி சீமான் இருக்குல்ல, அதுக்கு தகுந்த ஒரு கதை. பொதுவெளியில சிலருக்கு மட்டும், மனோஜுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இங்க உள்ள தோழர்களுக்கு சில பேருக்கு மட்டும் அந்த சம்பவம் தெரிஞ்சிருக்கலாம். பொதுவெளியில பெருசா அது பேசப்படலாம். இது என்னத்த பேசுறது, கையை பிடிச்சிழுத்தது, சாட் பண்ணி செக்ஸ் சாட் பண்ணதெல்லாம் எல்லாம் பொதுவெளியில பேசிட்டு இருக்க முடியுமா? ஆனா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கதையை சொல்ல, சமீபத்தில் நடந்த விஷயம். நாம் தமிழர் கட்சியில் உள்ள ஒரு பொறுப்பாளர், அவர் எனக்கு பழக்கம், பேர் வேண்டாம், அவர் தான் இந்த பஞ்சாயத்து அட்டன் பண்ணது, அவர் தான் அந்த தகவலை எனக்கு கொடுத்தது. சமீபத்தில் என்ன நடந்திருக்குனாக்கா, ஒரு நாள் சீமானுடைய வீடு வெளியில பார்த்தீங்கன்னாக்கா சீமானுடைய அந்த அடித்தொண்டையிலேருந்து கத்துவாப்புல இல்லை, அந்த மாதிரி அடித்தொண்டையிலேருந்து சீமான் கத்துற சவுண்டு அந்த தெரு முழுக்க கேட்குது. ஏன்னா வேற யாரும் புந்து அடிச்சிட்டாங்களா, அல்லது பெரியார் அமைப்புகள் உள்ள புந்து தாக்குதல் பண்ணிட்டாங்களா, என்ன ஏதுன்னு ஒரே பதட்டமா இருக்கு. இந்த பதட்டமான சூழல்ல ஒரு ஃபோன் கால் போது, நைட்டு 2:30 மணி ஃபோன் கால்.
முக்கியமான 2 பொறுப்பாளர்களுக்கு மட்டும்தான் அந்த ஃபோன் கால் போகுது. ஃபோன் காலில் எடுத்து அந்த பக்கம் யார் பேசுகிறாங்கனாக்கா வீர தெலுங்கச்சி கயல்விழி அவர்கள் பேசுகிறார். நமஸ்காரம் அண்டி பாவனாரா அப்படின்னு கேட்டுட்டு உடனடியாக வீட்டுக்கு கிளம்புவாங்க அப்படின்னு ஒரு தகவல் மட்டும் ஃபோனில் கட் பண்ணிட்டாங்க. சரி ஏதோ பிரச்சனை போல் இருக்கு, என்னதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அந்த 2 பொறுப்பாளர்களும் அந்த நேரத்தில் கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனாக்கா கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்து பாவனாரா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வரவேற்கிறாங்க. வீர தெலுங்கச்சி கயல்விழி அவர்கள் வரவேற்கிறார். உள்ள வரவேற்று என்ன நீ என்ன ஆச்சு, எதுக்கு இத்தனை மணிக்கு ஃபோன் பண்ணீங்க, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இல்லை போலீஸ் எதுவும் அரெஸ்ட் பண்ண வந்துருச்சா, எதுக்காக ஃபோன் பண்ணீங்கன்னாக்கா இல்லை நீங்கள் முதல்ல மேலே போங்க, அவருடைய ரூமுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் சைலண்டாக மாடி மேலே ஏறி அவருடைய ரூமுக்கு போகிறாங்க. இல்லை அந்த அறைக்கு போகிறாங்க. அந்த அறைக்கு போனோடனே அண்ணன் எப்படி உட்காந்துருக்காருன்னா, இந்த வடிவேல் காமெடியில் கோவை செல்லா போட்டு மிதின்னு மிதிச்சிருக்கும் பார்த்துறீங்களா, வெளியில் சகல சத்தம் மட்டும் வரும், சத்தத்தை கண்டு ஏமாந்து போய் கதவை திறந்துடாத அப்படின்னு சொன்னோடனே கதவை திறந்து பார்த்தோடனே தலையில் ஈக்குமாறு சீவு, தலைவாணியில் உள்ள பஞ்செலாம் இருக்கும்ல, சீரியஸான காமெடிக்காக சொல்ல, இது அப்படியே நடந்த சம்பவம். இது இல்லைன்னாக்கா மறுக்க சொல்லுங்க, ஆதாரம் இருக்கு நம்ம கிட்ட, வேணா வெளியிடலாம், அதுக்கப்புறம் வெளியிடலாம், எலெக்ஷன் கிட்ட வெளியிடலாம்னு வச்சிருக்கோம். அந்த ஆடியோலாம் தேவைப்பட்ட எப்படியோட நம்ம வெளியிட்டுருவோம். அதோட உட்காந்துருக்கு. அவளை கிட்டத்தட்ட ஒரு திரைப்படத்தில் வர ஒரு கதாநாயகி அங்கே உள்ள வில்லனால் சீமானால் பாலியல் தொந்தரவுக்கு ஆளாக்கப்பட்ட ஒரு பெண் எப்படி மூலையில் உட்காந்துருப்பாங்களோ, திரைப்படத்தில் ஒரு கதாநாயகி உட்காந்துருப்பாங்களோ ஒரு ரேப் சீனுக்கு அப்புறம் ஹீரோ காப்பாற்ற போவார், போனவனே அங்கே என்ன துணி கிடக்கோ அதை எடுத்து போச்சு விடுவாங்கல்ல, அந்த மாதிரி கிட்டத்தட்ட சட்டை இல்லாமல் மூளையில இப்படி உட்காந்துருக்காப்புல, தலையில ஈக்குமாறு சீவும் அந்த பஞ்சும் இருக்கு, இப்படியே உட்காந்துருக்காப்புல. போன உடனே இவர் யாரு, நம்ம மண்டியிடாத மானம் வீழ்ந்து விடாத வீரம், நல்லா நம்ம சங்கராச்சாரம் மாதிரி குத்த வச்சு இப்படி உட்காந்துருக்காப்புல. அது விளக்கமாத்த சீவு என்னன்னாக்கா, வீட்டில் எப்போவுமே 2 விளக்கமாறு வச்சிருப்பாங்க. இங்கே எப்படின்னு தெரியல, ஊரில் 2 விளக்கமாறு இருக்கும். ஒன்று தோவை உள்ள விளக்கமாறு, இன்னொரு கட்ட விளக்கமாறு. கட்ட விளக்கமாறுங்கிறது வாங்க மாட்டாங்க. தோகை விளக்கமாறு வீடு கூட்டி இந்த தோகை போயிருச்சுனாக்கா அதை கட்ட விளக்கமாறாக பயன்படுத்துவாங்க. கட் பண்ணி நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிற போது மட்டும் பயன்படுத்துவாங்க. அது எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, மாட்டு தொழுவோம், ஆட்டு தொழுவோம், அப்புறம் கோழி குடாப்பு இதெல்லாம் கூட்டி விடுறதுக்காக பயன்படுத்தப்படுறது தான் அந்த கட்ட விளக்கமாறு. இவருடைய தலையில இருந்தது அந்த கட்ட விளக்கமாருடைய சீவுகள் தான் அந்த தலையில இருந்தது. இது ரொம்ப டீட்டெயிலாக நீங்கள் கவனிக்கணும், அதுக்காக தான் சொல்கிறேன். அப்புறம் பேசும்பொழுது அண்ணனுக்கு ஏதோ பேச்சு தொந்தரவு இருந்திருக்கு. என்னென்னு பார்த்தோம்னாக்கா, மூக்குக்கு கீழே 2 விளக்கமாறு சீவு சொல்லியிருக்கு. அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, நம்ம என்ன கட்ட மீசை வச்சிருப்பாரா, சரி மீசை போடுறோன்னு சொல்லி விட்டாங்க. அது பார்த்தோம்னாக்கா மூக்குக்குள்ள 2 சீக்குமாறு சிவு சொல்லிட்டு இருந்திருக்கு. அவரை எடுத்து போட்டு என்னன்னு கேட்டோம்னாங்க, அதுக்கப்புறம் தான் அண்ணி விளக்கியிருக்காங்க, இந்த பரதேசி நாயி இப்போதானே ஒரு நடிகை கிட்ட போய் இவ்வளவு பிரச்சனையாகி, இவ்வளவு சிக்கலாகி, இவ்வளவு செட்டில்மெண்ட் ஆகி, இவ்வளவு மானவங்கப்பட்டு, இவன் மட்டும் இல்லாமல் என்னையும் கொண்டு போய் ஸ்டேஷன் நிற்க வச்சு, அதிலேயே கொல்லப்புறத்தில் இவ்வளவு பொண்கள் இருக்கும்போது ஏன்டா அந்த பொண்ணுகிட்ட போனோன்னு சொல்லி நான் ஏதோ சொன்னது மாதிரி அங்கே என்னுடைய மானத்தையும் இவன் பங்கம் பட்டு வந்திருந்தானே, இதுக்கப்புறமாவது இவன் திருந்துறானா, எங்கே போனாலும் முறுக்கி தோளில் போட்டு போகிறதே வேலையாக இருக்குது, எத்தனை பஞ்சாயத்தான் தீர்த்து வைக்கிறது, நீங்கள் கூட இருக்கீங்க, நான் செவ்வாழை நீங்களாம் சொல்ல மாட்டீங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்புறம் இல்லையா, அண்ணன் மாட்டாம தானே அந்த வேலையை செய்வாப்புல, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்கும்போது தான் அண்ணனுடைய ஃபோன் எடுத்து அண்ணி காமிக்கிறாங்க. அந்த ஃபோனில் எனக்கு சீமானுக்கு டைப் பண்ண தெரியாது. உண்மையிலே அவன் தற்கொலை டைப் பண்ண தெரியாது. அவனுடைய ஆடியோ ஏன் அதிகமாக வெளிவருதுன்னா, அவனுக்கு டைப் பண்ண தெரியாது, வாய்ஸ் மெசேஜ் தான் போடுவான். இப்போ ஏதோ போடுறாங்கனாக்கா படிச்சுட்டு அல்லது கேட்டுட்டு ஓகேன்னு பதில் அனுப்புவோம். ஓகேக்கெல்லாம் நம்ம அமைக்கி ஓகே நான் சொல்லுவோம், கேவை போட்டு அனுப்பிச்சு அந்த கேயே டைப் பண்ண தெரியாத ஒரு தற்கொலைங்க அவன். அதையே என்ன பண்ணுவானாக்கா, அப்படி ஒரு மெசேஜ் வந்தாலுமே இந்த வருங்க எடுத்து நிமிச்சுட்டு, சரி தம்பி ஏடா ஓகேன்னு டைப் பண்ணி போடுறதுக்கு கூட உனக்கு தெரியாத ஒரு தற்கொலை முண்டோம். இவனுக்கு மொபைல் யூஸ் பண்ண தெரியாத ஆடியோ மெசேஜ் தான் போடுவான். இப்போ கட்சியில் உள்ள ஒரு பெண், அவங்களுடைய பேர் வேண்டாம், எனக்கு குழப்பமாயிடும், அதனால பேர் வேண்டாம். அந்த கட்சியில் உள்ள பெண் கூட இவர் சேட் பண்ணியிருக்காரு. சேட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி வரைக்கும் சேட் பண்ணியிருக்காரு. ஆப்போசிட்டில் உள்ள பெண்ணு வேற வேலையாக இருந்திருப்பாங்க போல, ரிப்ளை பண்ணல. எதுக்குமே ரிப்ளை பண்ணலன்னு எல்லாம் ஆடியோ மெசேஜ் தான், எதுவும் ரிப்ளை பண்ணல. ரிப்ளை பண்ணலன்னா இவன் என்ன பண்ணுறான், ரொம்ப சேஃப்டியாக வீட்டிலே தப்பிக்கிறாப்பிலையா, கிளியர் சாட்டு எவனா கற்றுக் கொடுத்துட்டான். அமைக்கு கிளியர் சாட்டு கொடுத்துட்டு பக்கத்தில் ஃபோன் வச்சுட்டு படுத்துட்டான். 1.5 மணி நல்ல புல் போதையில் எல்லாம் பண்ணிட்டு 1.5 மணிக்கு காலை நீட்டு விட்டு படுத்துட்டான். அண்ணி வேற வேலையாக இருந்திருப்பாங்க போல் இருக்கு. அவங்க முடிச்சுட்டு ஒரு 1:45 மணிக்கு வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. அவங்க அறைக்குள்ளே போனவனையே மொபைலில் டிங்னு ஒரு சத்தம். தலைவன் புல் போதையை போட்டு வழக்கம் போல தூங்கிட்டான். அண்ணி ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க, இவன் டெலிட் பண்ணது இவன் பக்கத்து தான். டெலிட் ஃபார் மீன் இருக்குல்ல, அதை மட்டும் கொடுத்துருக்கான். டெலிட் ஃபார் எவரி ஒன் கொடுக்கல. டெலிட் ஃபார் ஒன்னு கொடுத்தோன்னே இவனுக்கு மட்டும் தான் அந்த மெசேஜ் டெலிட் ஆகும். அவங்களுக்கு இருக்கும்ல, அவங்க அதை கோட் பண்ணி அவங்க ஒரு ஆடியோ மெசேஜ் அதுக்கு ஆப்போசிட்ல
அள்ளி எடுத்து வந்து ப்ளே பண்ணாக்கா அது ஒரு பான் வெப்சைட்ல போற அளவுக்கான ஒரு ஆடியோ மெசேஜ், சரிங்களா? அந்த வாய்ஸ் மெசேஜ் அண்ணி கேட்டாங்க. அப்படி வச்சுட்டு கீழே போயிட்டு அண்ணன் தான் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல அந்த வாத்து, அப்புறம் ஆஸ்திரேலியன் கிளி, ஆடு மாடுகள்லாம் வளர்ப்பாப்புல இல்ல, அங்க தொழுவத்துல உள்ள அந்த கட்ட வழக்கமாத்த எடுத்துட்டு வந்து மெனக்கட்டு மேல எடுத்துட்டு வந்து தூங்கிட்டு தலை போட்டு வெளு 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 வெளுத்திருக்காங்க. வெளுத்ததுக்கு அப்புறம் தான் முட்டி போட்டு மன்னிப்பு கேட்டிருக்காங்க. காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்காங்க. வெளில சொல்லாத, நான் இனிமேல் செய்ய மாட்டேன், இந்த ரூம்குள்ளேயே இருக்கட்டும், என் மானமே போயிடுச்சு ஏற்கனவே இந்த விஜயலட்சுமியால, தயவு செஞ்சு வெளில சொல்லி பஞ்சாயத்தை கொடுத்துருக்காங்க, இனிமே நான் போனையே தொடமாட்டேன் அப்படின்னு இருக்கான். நீ போனையே தொடாம இருக்கிறது பிரச்சனை, நீ பொண்ணையே தொடாம இருந்தாதான் இங்க சொல்லணும். நான் போனையே தொடமாட்டேன், மறுபடியும் பாடுறா போனை தொட மாட்டாங்கிறான். அப்ப பொண்ணை தொடுவியா நீ? மறுபடியும் இந்த விளக்க மாதிரி பிய அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஃபோன் பண்ணி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அந்த 2 பொறுப்பாளர்களும் போய் அவங்க போர்வையெல்லாம் போத்தி விட்டு அவங்க தம்பி சொல்றா தம்பி இனிமேல் பண்ண மாட்டேன்னு சொல்றா. இந்த பஞ்சாயத்து சமீபத்தில் நடந்த பஞ்சாயத்து. இவன் தான் வந்து இன்னைக்கு பாட்டன் பாரதி, பெண்மையை போற்றும் எங்கள் பாட்டன் பாரதி அப்படின்னு பேசி பெண்களை இழிவு செய்யும் ஈவரா அப்படின்னு இவன் பேசிட்டு இருக்கு. இடையில ஒரு இந்த இடத்துல பேசும்போது ஒரு கதை சொல்லியிருக்காங்க. வழக்கமா ஆம கதை இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ஆம ஓட்டை பெரட்டி போட்டு அது ஒரு மருத்துவர் ஒருத்தர் விளக்கம் கொடுத்துருக்காரு. இன்ஸ்டாவில் பார்த்தீங்களா இல்லைன்னு தெரியல, நான் வேணா அது ட்விட்டரில் அந்த வீடியோ எடுத்து போட்டேன், நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஆக்சுவலாக அந்த ஆமையோட ஓடு இருக்குல்ல, அதை பெரட்டி போட்டுலாம் ட்ராவல் பண்ண முடியாது. ஆக்சுவலாக சயின்ஸ் படி அது முடியாது. சயின்ஸ் படி முடியாதுங்கிறத அவர் விளக்கியிருக்காரு. அப்படி ஒருபோதும் பண்ணவே முடியாது, ஏன்னாக்கா அது தண்ணீர் நடத்தியோட அதிகம், அப்படியே ஒரு சயின்ஸாக அதில் அது விளக்கம் கொடுக்குறாரு. அப்படி பண்ணவே முடியாது அப்படிங்கிறத சொல்றாரு. ஆனா இன்னமும் அந்த தற்கொலை கூட்டம் அதை நம்பிக்கிட்டு இருக்கு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப அந்த கதையெல்லாம் முடிஞ்சு போய் துப்பாக்கி பயிற்சி அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன பண்றான்னா, இப்ப வந்து பீரங்கி பயிற்சிக்கு வந்திருக்கான். பீரங்கி பயிற்சி அப்படின்னு சொல்லி வந்திருக்கான். அது ஒரு கதை சொல்றான், பீரங்கி பயிற்சி. இப்ப ஆக்சுவலா அங்க என்ன நடந்திருக்குனாக்கா, இவன் அந்த பீரங்கி பயிற்சி நடக்கும் பொழுது அதுல வந்து ஒரு குண்டை தூக்கி போட்டு அந்த இழுவை விசையை, அது விசை தமிழ்ல தான் நொட்டுவாரு, நொட்டுறது கூட தமிழ்ல தான் நொட்டுவாப்புல. அதில் விசை, அந்த விசையை இழுத்து வச்சு அந்த குண்டை தூக்கி போட்டு அப்படி இழுத்தடிக்கணும், என்னால் இழுக்க முடியல அப்படின்னு சொன்னேன். ஆக்சுவலாக அன்னைக்கு என்ன நடந்திருக்குனாக்கா, அந்த பயிற்சி எடுக்கும் பொழுது ஒரு குண்டை தூக்கி போட்டு விசையை இழுத்து வச்சு அடிக்கணும்ல, அது வந்து அப்படி போட்டால் சாதா பூபதி. இவர் யார்? அண்ணன். அண்ணன் ஆழ்தோட்ட பூபதி இல்லை. அண்ணன் ஒரு குண்டுக்கு பதிலாக கீழே இருந்த 2 குண்டை தூக்கி போட்டு உள்ளே போட்டு அவர் விசையை இழுத்து வச்சு அடிச்சிருக்காப்புல. அடிச்சாக்கா குண்டு போனது மாதிரியே தெரியல, விசை போயிருச்சு, குண்டு வெளில போனது மாதிரியே தெரியல. அப்புறம் பக்கத்தில் இருந்த புலிகளை, பெண் புலியை கூப்பிட்டு சொல்லியிருக்காப்புல, தங்கச்சி இந்த மாதிரி ஒரு குண்டு போட சொன்னா நான் 2 குண்டு போட்டு அடிச்சு, ஆனால் வெளியில் போகவே இல்லையே, என்ன காரணம், ஏன் வரலன்னு கேட்டிருக்காப்புல. அப்புறம் அந்த தங்கச்சி குனிச்சு பார்த்துட்டு, அண்ணே குண்டு 2 கீழே தானே இருக்கு, நீங்க எந்த குண்டை போட்டீங்கன்னு தெரியல, இதுல போட வேண்டிய குண்டு 2 கீழே தானே இருக்கு. அதுதான், அதனாலதான் அது ஒரு முன்ன கடப்பார. அது எனக்கு யாரும் சீமானை வந்து திட்டாதீங்க, நான் சொல்றேன் உண்மையிலேயே சீமானை திட்டாதீங்க, யாரும் கோவப்பட்டு கூட திட்டாதீங்க. ரொம்ப பாவமான மனுஷன். எனக்கே அவரை பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமாக வரும். ஏன்னா அவரே வந்து ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் 2 வருஷம் கழிச்சு தான் ஒரு குழந்தையே பிறந்துச்சு. என்ன ஆப்ரேஷன், இவரு ஆப்ரேஷனுக்கும் குழந்தை பிறக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம், அது அப்படின்னா என்ன ஆப்ரேஷனாக இருக்கும்? ஆப்ரேஷன் பண்ணி 2 வருஷம் கழிச்சு குழந்தை, இந்த கேள்வி ஏன்ட்டு நீங்க கேட்கக்கூடாது. நீ வேற எதுவும் கனெக்ட் பண்ணீங்கன்னாக்கா நான் பொறுப்பு கிடையாது. அவன் ஆப்ரேஷன் பண்ணி 2 வருஷம் கழிச்சு அவனுக்கு குழந்தை பிறந்துச்சு. அது எப்படி என்ன, அந்த அதுக்குள்ள போகாதீங்க, அதை ஆப்ரேஷன் பண்ணாதீங்க, நீங்க ஆப்ரேஷன் பண்ணாதீங்க. இது தகவலா நான் சொல்றேன். அந்த கட்சியிலேருந்து வெளியேறிய ஒரு தோழர் ஒருத்தர், அவர் தான் பேட்டியில் சொல்லும் பொழுது, இல்ல அது வெத்து துப்பாக்கி, முன்னாடியே ஆப்ரேஷன் பண்ணிட்டாச்சு. இல்லை நான் சொல்றது என்னன்னாக்கா, ஆப்ரேஷனா வேற ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, நீங்க எதுவும் திரும்ப அரிசி பருப்பு கொடுக்குற ஆப்ரேஷன் நினைச்சிட்டீங்கன்னாக்கா அது கம்பெனி பொறுப்பாக்காது. ஆனா ஒருபோதும் பாருங்க, விஜய் வந்து இப்போ ஈரோட்டில் போட்ட மீட்டிங் போட்டாப்புல இல்ல, அதுல ஒரு டைலாக் வந்து பயங்கர ஃபேமஸ் ஆனிச்சு. தம்பி இறங்கு, தம்பி இறங்கு, தம்பி இறங்குப்பா அப்படின்னு சொன்னாப்புல இல்ல. இந்த டைலாக சீமானால ஒருபோதும் சொல்ல முடியாது. ஒருபோதும் இந்த டைலாக சீமானால சொல்லவே முடியாது. சரி, இந்த பிராமண கடப்பாறை வேற என்ன பண்ணிருக்கு? குஜராத்தில் கலவரம் பண்ணியிருக்கு, உத்தரப்பிரதேசத்தில் இஸ்லாமிய கிறிஸ்தவர்களுக்கு எதிராக வன்முறைகள் பண்ணியிருக்கு, ஒடிசாவில் இஸ்லாமியர்களை அடித்து கொண்டிருக்கு, குஜராத்தில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான கலவரம் பண்ணியிருக்கு, அங்கே உள்ள ஒரு சிறுமியை கோவில் கருவறைக்குள்ள வச்சு பாலியல் உறவு செஞ்சு கொன்று பக்கத்தில் உள்ள நதியில் போய் தூக்கி போட்டிருக்கு.
இன்னும் என்னென்ன பண்ணிருக்கு இந்த பிராமண கடப்பாறைனாக்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த பிராமண கடப்பாறை பண்ணிருக்கு. சரி, திராவிட கோட்டை என்ன பண்ணிருக்கு? திராவிட கோட்டை என்ன செஞ்சிருக்குன்னா, பட்டியல் சமூகத்தை சார்ந்த மாணவர்கள் டிகிரி முடிச்சிட்டாங்கன்னாங்க போதும், ஏதோ ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சிட்டாக்க போதும், அவங்கள எந்தவித செலவும் இல்லாமல், ஜீரோ காஸ்ட், எந்த செலவும் இல்லாமல் அந்த பெண்களை, அந்த மாணவர்களுக்கு, ஆண்களோ பெண்களோ, அந்த மாணவர்களுக்கு, எஸ்சி எஸ்டிக்கு மட்டும்தான் அது உண்டு, அந்த மாணவர்களுக்கு ஃபாரின் போய் படிக்கிறதுக்கான முழு தொகையும் அரசே ஏற்றுக்குது. இந்த திமுக அரசு தலைமையேற்றத்துக்கு அப்புறம் 174 பேரை பட்டியல் சமூகத்தை சார்ந்த மாணவர்களை ஃபாரினுக்கு அனுப்பி படிக்க வச்சிருக்கு. எந்தவித செலவும் கிடையாது. இதற்கு சட்டமன்றத்தில் குரல் கொடுத்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பெரும் பங்கு உண்டு. இப்ப இந்த 174ங்கிறது என்னவாக மாறி இருக்கு? இந்த திராவிட கோட்டை என்ன பண்ணிருக்குன்னா, இந்த 174ங்கிறத 350 மாணவர்களாக அடுத்த செஷன் அனுப்ப போறாங்க. அதற்கு ஒதுக்கப்பட்ட தொகையை டபுளா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அப்ப 174 பேர் ஏற்கனவே போயிருக்காங்கனாக்கா அடுத்த செஷன் போகும்பொழுது 350ல இருந்து 400 மாணவர்கள் ஃபாரின்ல போய் படிச்சு அங்கேருந்து ஸ்காலர்ஸா வருவாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த பிராமண கடப்பாறைகள் பிராமணர் அல்லாத சமூகத்தை சார்ந்தவர்களை தெருவுக்குள்ள வரக்கூடாது, செருப்பு போடக்கூடாது, தோல்ல துண்டு போடக்கூடாது, நீ படிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு வரக்கூடாது, நீ ஒருவேளை படிச்சினாக்கா உனக்கு ரிசர்வேஷன் வேலை வாய்ப்புல கிடையாது, ஒருவேளை ரிசர்வேஷன் வேலை வாய்ப்பு உண்டு நீ சட்டம் போட்டாலும் அதை நான் நிறைவேற்ற மாட்டேன், 27% ஓபிசிக்கு ரிசர்வேஷன் இருந்தாலும் நான் 12% தான் ஐஐடியில் வச்சிருப்பேன், அதை தாண்டி உனக்கு ஒருபோதும் ரிசர்வேஷன் கொடுக்க மாட்டேன், இந்த சாதியில பிறந்தியா நீ கோயிலுக்குள்ள வரக்கூடாது, இந்த சாதியில பிறந்தியா நீ கண்ணிலேயே படக்கூடாது, தூரமா தான் நிற்கணும் என்று சொன்ன இந்த பிராமண கடப்பாறைக்கு எதிராக திராவிட கோட்டை என்ன செஞ்சுட்டாக்கா, ஃபாரினுக்கு அனுப்பி படிக்க வச்சு, ஃபாரின்ல உள்ள பல்கலைக்கழகங்களை படிக்க வச்சு ஸ்காலர்ஸா மாத்திருக்கு. முன்னாடி ஃபாரின் போகும்பொழுது நம்ம என்ன வேலைக்கு போவோம்? சாதாரண கட்டட வேலைக்கு, பிட்டர் வேலைக்கு, அந்த ஷிப்யார்டு வேலைக்கு தான் பெரும்பான்மையா போவோம், சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்கும். ஆனா இன்னைக்கு இந்த தலைமுறை, நான் சார்ந்த என்னுடைய தலைமுறை ஃபாரினுக்கு போறது முடிச்சிருந்தோம். ஃபாரினுக்கு போகும்போது என்ன எங்க போறோம்னாக்கா, சிங்கப்பூருக்கோ மலேசியாவுக்கோ பிட்டர் வேலைக்கோ சாதாரண அடிப்படை வேலைக்கோ போகிறது இல்லை, அமெரிக்காவுக்கும் லண்டனுக்கும் ஜெர்மனுக்கும் பிரான்ஸுக்கும் ஐடி கம்பெனியில வேலை செய்கிற முக்கியமான பொறுப்புகளுக்கு தான் இன்னைக்கு அவன் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி போயிட்டு இருக்கான். அப்ப பிராமண கடப்பாறை என்ன செஞ்சிச்சு, திராவிட கோட்டை என்ன செஞ்சிச்சு அப்படிங்கிறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கெல்லாம் தெரியும்னு வச்சுங்களா, இருந்தாலும் மக்களுக்கு போய் சேரணும், இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். சொல்ல மாட்டான் ஒருபோதும், ஏன்னாக்கா அது ஒரு வெத்து துப்பாக்கி. நான் சொல்றது அவன்கிட்ட கருத்து இல்லைங்கிறதுனால வெத்து துப்பாக்கின்னு சொல்றேன். திரும்பவும் நீங்க வேற எதையும் கனெக்ட் பண்ணிக்க கூடாது. கடைசியா ஒரே ஒரு பஞ்சை போட்டு முடிக்கலாம்னு நினைக்கிறேன். அது எல்லாருக்கும் புரியணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மேட்ரு புரிஞ்சவங்களுக்கு மட்டும் இந்த பஞ்சு புரிஞ்சா போதும். குறிப்பா அண்ணே சீமானுக்கு இது புரியும், அதனால அவருக்கு மட்டும்தான் இந்த கடைசி பஞ்சு. அண்ணே, நீ டிரைவரை வேலையை விட்டு அனுப்பியிருக்கலாம், ஆனா அந்த டிரைவர் தான் இன்னமும் காரை ஓட்டிக்கிட்டு இருக்கான். நன்றி, வணக்கம்.